वचन बदलिए அது संबंधமா அந்த புக்கில் கொடுத்துருக்கிறத பாருங்க. भाषा के सही प्रयोग के लिए छात्रों को वचन संबंधी ज्ञान होना आवश्यक है. பாஷா அப்படின்னா மொழி இல்லையா? ஒரு மொழியை ஒழுங்காக நம்ம பிரயோகப்படுத்துறதுக்கு, அதனுடைய சரியான உபயோகத்திற்கு, யூசேஜுக்கு மாணவர்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கணும்? வச்சன் சிங்குலர் ப்ளூரலினுடைய ஞானம், அதனுடைய நாலேஜ் அவங்களுக்கு வேணும், அது அவசியம் அப்படிங்கிறாங்க. हिंदी में 2 वचन है, एक वचन और बहुवचन. ஹிந்தியில் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு 2 வச்சனம் இருக்குது. அதாவது நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தமிழ்லையும் அப்படி தான், ஒருமை பன்மை அப்படின்னு இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் 3 வச்சனங்கள் உண்டு. ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் அப்படின்னு உண்டு. நம்ம இதில் இது 2 மட்டும்தான் பார்க்க போகிறோம். தமிழில் இருக்கிற மாதிரி தான். एकवचन शब्द को बहुवचन में बनाने के लिए शब्द के लिंग का ज्ञान होना अति आवश्यक है. இப்போ வச்சன் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம்னு இப்போ தான் சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? அந்த வச்சன் எப்படி மாறும், சிங்குலர்லேருந்து ப்ளூரலை மாற்றுறதுக்கு அதனுடைய ஜெண்டர், அந்த வேர்டோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறது, அது எந்த ஜெண்டரை சேர்ந்த வேர்டு, எந்த பால், ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை மாற்ற போகிறோம். ஏகவச்சன் சே பகுவச்சன் பனானே கே குச் நியம் நீச்சே தியே ஜாத்தே ஹே. அதுக்குள்ள ரூல்ஸு சில இதில் கொடுத்துருக்காங்க. நியம் அப்படின்னா ரூல்ஸு. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஆண்பாலுக்கு ரொம்ப ஈஸி, வச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். आकारांत पुल्लिंग शब्दों को एकारांत बनाने से बहुवचन रूप मिलता है. புல்லிங் அப்படின்னா ஆண்பால் சொற்கள், மேஸ்குலைன் ஜெண்டர் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை ஆ அப்படின்னு முடியக்கூடியது. கடைசி எழுத்து என்னவா இருக்கும்? ஆகாராந்த். அந்துனா முடிவு. ஆ அப்படிங்கிறது ஆங்கிற சவுண்டில் முடியக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ப்ளூரலாக மாற்றும் போது, எந்த வார்த்தைகள், ஆண்பால் வார்த்தைகள் எல்லாம் ப்ளூரலாக மாற்றும் போது ஏ சவுண்டில் மாறும். அதில் சில வார்த்தைகள் மாறாது, அது எக்ஸம்ஷன்ஸ், அதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, பச்சா அப்படிங்கிறது ஆ, இச் ப்ளஸ் ஆ, சா இருக்கு இல்லையா? அது பச்சே அப்படின்னு மாறுது. லடுக்கா லடுக்கே, கோடா கோடே, ருப்பையா ருப்பையே, கதா கதே, கேலா கேலே, गड़ा गड़े, बगीचा बगीचे, कपड़ा कपड़े, कमरा कमरे, पत्ता पत्ते, कुत्ता कुत्ते, रस्सा रस्से. அதாவது கயிறு அப்படின்னு அர்த்தம். ரஸ்ஸானா கயிறு அப்படின்னு அர்த்தம். அதே பெண்பால்லையும் இருக்குது, ரஸ்ஸின்னு ஒரு வார்த்தையும் இருக்குது. சின்ன கயிறாக இருந்தால் அதை ரஸ்ஸின்னு சொல்லுவோம், பெரிய கயிறாக இருக்கக்கூடியதை ரஸ்ஸான்னு சொல்லுவோம், அவ்வளோதான். மேலா மேலே, தோத்தா தோத்தே, டோக்ரா டோக்ரே. இதுக்கும் டோக்ரிங்கிற வார்த்தை இருக்குது. பெரிய கூடைன்னா கூடைன்னு அர்த்தம், பேஸ்கெட்டுன்னு அர்த்தம். பெரிய கூடையை டோக்ரான்னு சொல்லுவோம், சின்ன கூடையாக இருந்தால் டோக்ரின்னு சொல்லுவோம். டோக்ரா டோக்ரே, போத்தா போத்தே, கிலோனா கிலோனே. ஸோ ஆங்கிறதுலாம் ஏ சவுண்டில் மாறி இருக்கு. தந்தா தந்தே, பேஷா பேஷே, ரேஷா ரேஷே. ரேஷானா இழை அப்படி சொல்லுவோம்ல, நூல் இழை, அது அந்த த்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ரேஷா ரேஷே, पैसा पैसे, गाना गाने, महीना महीने, बेटा बेटे, नाला नाले, रास्ता रास्ते, அப்பவாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆளை முடிஞ்சாலும் சேஞ்ச் ஆகாதது. பெரும்பாலும் இது கம்பீரமாக பெரியவங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது, பெரிய தலைவர்களை ஹெட்டை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. ராஜா ராஜா, அது ராஜேன்னு மாறாது. ஏக்கு ராஜானாலும் ராஜா தான், தோ ராஜானாலும் ராஜா தான், 1000நாலும் ராஜா தான். நேதா நேதா, காக்கா காக்கா, மாமா மாமா, தாதா தாதா, தாதா தாதா, சாச்சா சாச்சா. இதெல்லாம் ஏறக்குறைய நம்மளுடைய உறவு முறைகள் தான். காக்கானாலும் சித்தப்பா தான், அது பெரியப்பாக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. சாச்சாங்கிறது சித்தப்பாக்கு. மாமா நமக்கு தெரியும்,
தாதா அப்படிங்கிறது அப்பா வழியில் வந்த தாத்தா, நேதான தலைவர், ராஜானா நமக்கு தெரியும். இப்போது அதை தவிர மற்ற ஆண்பால் வேர்டெல்லாம் எப்படி மாறும், என்ன ஆகும்? आकारांत पुल्लिंग शब्दों को छोड़कर बाकी सभी पुल्लिंग शब्द बहुवचन में नहीं बदलते. ரொம்ப ஈஸின்னு சொன்னது அதுக்கு தான். இப்போ நம்ம பார்த்த இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர மற்ற எந்த வார்த்தையும் ஆண்பால் வார்த்தைகள் ப்ளூரலில் சேஞ்சே ஆகாது. அது அதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அதை பாட் பாட், சோர் சோர், இது அகாராந்தில் முடியக்கூடியது இல்லையா? அகரம் அப்படிதான் முடியுது இல்லையா? இட்டு ப்ளஸ் அது எப்படி முடிஞ்சாலும் சரி, ஈல முடிஞ்சாலும் சரி, எதுவாக முடிஞ்சாலும் சரி, அது மாறாது தான். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். मंदिर मंदिर, पैर पैर, मनुष्य मनुष्य, दिन दिन, अध्यापक अध्यापक, पहाड़ पहाड़, किसान किसान, रोगी रोगी, विद्यार्थी विद्यार्थी, बाग बाग, खेत खेत, पेड़ पेड़, काम काम, घर घर, वृक्ष वृक्ष, शहर शहर, साधन साधन, बाग भाग, पक्षी पक्षी, व्यापारी व्यापारी, युवक युवक, मैदान मैदान, हाथ हाथ, समुद्र समुद्र, सिर सिर, पत्र पत्र, गांव गांव, देश देश, मंत्री मंत्री, भाई भाई, धोबी धोबी. இதெல்லாம் ஈலமாக இருந்து பாருங்க. पुजारी पुजारी, खिलाड़ी खिलाड़ी, पशु पशु, मोती मोती, मुनि मुनि, साधु साधु, आदमी आदमी, गुरु गुरु, डाकू डाकू. இவ்வளோதான் ஆண்பாலை வச்சு, இவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். இனிமேல் பெண்பால். ஆண்பாலோட விஷயம் இதோட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் சரி, சில இடங்களில் ஆண்பால் வார்த்தைக்கும் ஓ சவுண்டில் பார்த்துருப்பீங்க. அது ப்ளூரல் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓ சவுண்டில் வரக்கூடிய அந்த ப்ளூரலை மீன் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஆண்பாலாக இருந்தாலும் சரி, பெண்பாலாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் காமன் தான். அது எப்போ வரும்? நீங்கள் எப்போவும் அந்த ஓ, இப்போ யுவக் அப்படின்னு இருக்குன்னா யுவக்கோங்கோ அப்படின்னு இருக்கும். இல்லாட்டி யுவக்கோமே, யுவக்கோனே, யுவக்கோசே, யுவக்கோங்கா, இப்படி தான் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே என்னது? அது வேற்றுமை உருபுகள். நே கோசே கோசே, காக்கே கி, மேப்பர், ஹே அரே அப்படிங்கிறது. ஐயால் கூ இன்னது கண் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற அந்த வேற்றுமை உருபுகள் நிச்சயமாக பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லாமல் அந்த ஓங்கிறது வந்திருக்காது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் அந்த தப்பு நம்ம விட்டுட்ருக்கோம். அந்த ஓவை வந்து இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஓ சவுண்டில் ப்ளூரல் வார்த்தை கிடையாது, தனியாக வராது, தனித்து வருவதில்லை. எப்போவுமே வேற்றுமை உருபோடு வரும்போது தான் இதெல்லாம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ப்ளூரல் நேரத்தில் ஓன்னு வரும். சிங்குலர் வந்து அந்த மாதிரி வேற்றுமை உருவையோடு வரும்போது ஏன் சவுண்டில் மாறும். ஆண்பால் சொற்கள் ஏன் சவுண்டில் மாறும். அது ப்ளூரலில் மாறக்கூடியதாக இருந்தாலும் மாறக்கூடியதாக இல்லாட்டாலும் ஆண்பால் சொற்கள் அப்படி மாறும். அதே சமயம் பெண்பால் சொற்கள் ப்ளூரலில் ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் ஓன்னு மாறும். இப்போ பெண்பால் சொற்களை பார்ப்போம். अकारांत स्त्रीलिंग शब्दों को बहुवचन बनाने के लिए ये कारांत में बदलते हैं. ये कारांत में बदलते हैं. ये மட்டும் இல்லை, மேலே சந்திர பிந்துவும் இருக்கு. कलम कलमे, जीब जीबे, इमारत इमारतें, जंजीर जंजीरें, चट्टान चट्टानें, ज़मीन ज़मीनें, बात बातें, रात रातें, गाय गायें, पुस्तक पुस्तकें, सरकार सरकारें, खबर खबरें, दीवार दीवारें, दुकान दुकानें, जान जाने, ज़रूरत ज़रूरतें, चीज़ चीज़ें, सड़क सड़कें, भैंस भैंसें, किताब किताबें, आंख आंखें, बूंद बूंदें, भेड़ भेड़ें, मेज मेजें. இப்போ ஆல முடியக்கூடிய பெண்பால் வார்த்தைகள் பார்ப்போம். மாதா, அது எப்படி மாறுமா? आकारांत स्त्रीलिंग शब्दों के साथ ये जोड़ने से बहुवचन रूप मिलता है. எப்படி அந்த அகாராந்தில் நம்ம மாற்றும்போது ஏன் சொல்கிறோமோ அந்த ஏன் வந்து என்ன ஆயிடுது? அந்த கடைசி எழுத்தோடு கலந்துருது.
இது ஏற்கனவே ஆகாராந்த இருக்கிறது அப்படின்னா அந்த ஏங்கிறது போய் ஒட்டிக்க மட்டும்தான் செய்யுது. இப்போ பாருங்கள், அதில் இப்போ கலமே அப்படின்னா கலம் ப்ளஸ் ஏன் மே அப்படின்னு மாறிடுது. இங்கே அகரத்தில் இல்லாமல் ஆகாரத்தில் இருக்கிறதுனால, ஆகாராந்தில் இருக்கிறதுனால அந்த ஏன் அந்த கடைசி எழுத்தோடு சேர்ந்து கலக்காமல் அதில் போய் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், மாதா மாதா ஏன், மாதாங்கிறது அப்படியே இருக்குது, ஏன் போய் அதில் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். மாலா மாலா ஏன், शिक्षा शिक्षाएं, लता लताएं, वीणा वीणाएं, भावना भावनाएं, रचना रचनाएं, कथा कथाएं, समस्या समस्याएं, पाठशाला पाठशालाएं, भाषा भाषाएं, सेवा सेवाएं, आशा आशाएं, कला कलाएं, विधा विधाएं, दिशा दिशाएं, पीड़ा पीड़ाएं, सुविधा सुविधाएं, சுவிதான வசதி. இப்போ ட்ரெயினில் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, நல்ல வசதியோடு இருக்கக்கூடியதுங்கிறனால அந்த பேர். விசேஷதா விசேஷதாயே, யாத்ரா யாத்ராயே, சபா சபாயே, லீலா லீலாயே, சேனா சேனாயே, யாத்தனா யாத்தனாயே, பிரதா பிரதாயே, பதாகா பதாகாயே, ஹவா ஹவாயே, சभ्यता சभ्यताயே. இப்போ ஈல முடியக்கூடியது எப்படி? ईकारांत स्त्रीलिंग शब्दों को इकारांत बनाकर उनके साथ या छोड़ने से बहुवचन रूप मिलता है. इकारांत स्त्रीलिंग शब्दों के साथ या मात्र जोड़ने से बहुवचन रूप मिलता है. ரெண்டு விஷயத்தை சேர்த்தே சொல்லிட்டாங்க. ஈ அப்படிங்கிற நெடில் வரும்போது அந்த நெடிலை குறிலாக்கி அதோட யா அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும். ஏற்கனவே அது இ அப்படிங்கிற சவுண்டில் குறிலாக இருந்ததுன்னா வெறுமனை யாமை கொண்டு சேர்க்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். லடுக்கி, இப்போ எல்லாமே நம்ம நீளமாக சொல்கிறத சொல்லிட்டு வரோம். லடுக்கி லடுக்கியா, யுவதி யுவதி யா, சுட்டி சுட்டி யா, சாடி சாடியா, ஸ்திரீ ஸ்திரீ ஸ்திரியா, காடி காடியா, புத்ரி புத்ரியா, घड़ी घड़ियाँ, बेटी बेटियाँ, रानी रानियाँ, चिट्टी चिट्टियाँ, मिट्टी मिट्टियाँ. இப்போ பாருங்கள், இது குறில் வருது. சிட்டி நெடில், அதே சமயம் மிட்டியும் எல்லாமே என்ன ஆகுது, குறிலாக மாறுது. நௌகரி நௌகரியா, சப்ஜி சப்ஜியாँ, கஹானி கஹானியா, உன்னதி. இப்போ பாருங்கள், இது குறில் பார்த்தீங்களா, உன்னதி உன்னத்தியா, திருஷ்டி திருஷ்டியா. இப்போ திரும்ப நெடில், உங்களி உங்கலியா, ரோட்டி ரோட்டியா, புராயி புராயியா, சன்ஸ்கிருதி சன்ஸ்கிருதியா, நீதி நீத்தியா, बीमारी बीमारियाँ, नदी नदियाँ, तरकारी तरकारियाँ, जाति जातियाँ, विधि விதியா. இந்த குறியில் வந்ததெல்லாம் அப்படியே இருக்குது, யா மட்டும் சேருது. மற்றதெல்லாம் நம்ம குறியிலாக ஆக்கிட்டு பண்ண போகிறோம். ப்ளூரலில் நெடிலாக இருந்தாலும் குறியிலாக இருந்தாலும் ஒன்று போல தான் இருக்க போகுது இல்லையா. உகாராந்த், ஊல முடியக்கூடிய பெண்பால் சொற்கள். उकारांत और ऊकारांत स्त्रीलिंग शब्द निम्न प्रकार बहुवचन में बदलते हैं. அது எப்படி, கொஞ்சம் தான் இருக்குது அந்த வார்த்தைகள். வஸ்து அப்படிங்கிறது உகாராந்த், உ வஸ்துயே. வாயு वायुये, बहु बहुये, बाहु बाहुये, वधू वधूये. எப்படி நம்ம ஈகாராந்துக்கு சொன்னோமோ அதை மாதிரி நெடிலாக இருந்து அதை குறியிலாக்கிட்டு போட போகிறோம். ஏற்கனவே குறியில்னா அதோட வெறுமனை ஏன் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போது லிங் பதலியே அது பார்க்கணும். இது சிம்பிளாக தான், நமக்கு மாற்றக்கூடியதை மட்டும் பார்த்துட்டே போக வேண்டியதான். संसार की सभी भाषाओं में शब्दों के लिए लिंग की व्यवस्था है. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் லிங் அப்படிங்கிற व्यवस्था அமைப்பு இருக்குது. जेंडर அப்படிங்கிறது பால் அமைப்பு இருக்குது. स्त्रीलिंग और पुल्लिंग की व्यवस्था तो सभी भाषाओं में है और आवश्यकता के अनुसार नपुंसक लिंग जैसे कुछ अन्य लिंगों का भी प्रबंध है. எல்லா பாஷையிலையுமே இந்த ரெண்டு லிங்கு, ஸ்ரீலிங்கு புல்லிங்கிறது, ஆண்பால் பெண்பால் இருக்குது. அந்த அமைப்பு இருக்குது, எல்லா பாஷையிலையும் இருக்குது. அதே சமயம் தேவைக்கு ஏற்ற போல் சில மொழிகளில் நபும்சக் அப்படிங்கிறது அஹ்ரிணை, நம்ம தமிழ்லையும் இருக்குது, சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது.
ரெண்டுலேயுமே அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. हिंदी में स्त्रीलिंग और पुल्लिंग केवल 2 लिंग की व्यवस्था है. ஹிந்தியில் இது 2 மட்டும்தான் இருக்குது. அது உயிர் உள்ளதாக இருந்தாலும் உயிர் இல்லாததாக இருந்தாலும் சரி. निष्प्राण वस्तुओं के लिए प्रयुक्त शब्द भी इन्हीं 2 लिंगों में विभक्त है. निष्प्राण, प्राणना உயிர் இல்லையா, உயிரற்ற நான் லிவிங் திங்ஸ்க்கு கூட அதுக்காக இருக்கக்கூடிய வார்த்தைகளில் கூட லிங்கு இந்த 2 லிங்காக பிரிக்கப்பட்டுள்ளது. விபக்துனா பிரிக்கப்பட்டுள்ளது, पहुக்கப்பட்டுள்ளது. वाक्यों में प्रयुक्त शब्दों के प्रयोग पर गौर करे तो लिंग का पता लगाना ஆசான் ஹோ ஜாயேகா. ஒரு வார்த்தை நம்ம சென்டென்ஸில் இப்போ நம்ம ஓ சவுண்டு வர்றதுக்காக சொன்னோம்ல, சென்டென்ஸில் பக்கத்தில் எப்படியும் ஒரு வேற்றுமை உருவு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும்னு. அதை மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வாக்கிய அமைப்பில் வெர்பையோ இல்லாட்டி வேறு சப்ஜெக்டோ ஏதோ ஒன்று அதில் இருக்கக்கூடிய அந்த விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ் இதெல்லாம் அதனுடைய ஜெண்டர் என்னங்கிறத காமிக்கக்கூடியதாக இருக்கும். அதை தான் இதில் சொல்கிறாங்க. ஒரு வாக்கிய அமைப்பை நம்ம கோர்ஸே கூர்ந்து உற்று கவனித்தோம் அப்படின்னா அது என்ன லிங்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. லிங்கு பதல்னா பிராணிவாச்சக் சப்தோமே ஹி சம்பவ் ஹே. லிங்கு மாற்றுறது உயிருள்ளதில் மட்டும்தான் சம்பவம். உயிரற்றதுக்கு ஆண்பால் பெண்பால் அப்படியே இருக்கும்னு சொல்ல வராங்க. अतः वर्तमान में प्रचलित कुछ प्राणीवाचक शब्द परीक्षा की दृष्टि से इस पाठ में दिए गए हैं. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சலித் அப்படின்னா உபயோகத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய சில பிராணிவாச்சக சப்தம் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரீட்சை அப்படிங்கிற பரீட்சாக்கு உபயோகமாக இருக்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்கோம், அதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சா, பச்சி, லடுக்கா, லடுக்கி, बालक, बालिका, युवक, युवती, बूढ़ा, बुढ़िया, बूढ़ीनु சொல்லலாம். वृद्ध, वृद्धा, माँ, बाप, माता, पिता, बेटा, बेटी, पुत्र, पुत्री இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆவை ஈன்னு மாற்றிட்டு போயிடலாம், அது ஈஸியாக இருக்கும். போத்தா, போத்தி, பாயி, பஹன் சில வார்த்தைகள் ஆப்போசிட்டாக இருக்குது, அதில் இது ஒன்று பாயி, பஹன். இப்போ மா பாப்புன்னு சொன்னோம்ல, அதுவும் அப்படி தான். மாதா பிதான்னு சொன்னோம், அதிலேயே நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல, அதற்கு ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை வருது, சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு வார்த்தை தான் வருது, அது ஜோடியாக வருது. தேவர், தேவராணி இதிலிருந்தே மாறின வார்த்தை இது இல்லையா. சாஸ், சசூர், சாச்சா, சாச்சி, காக்கா, காக்கி, மாமா, மாமி, நானா, நானி, தாதா, தாதி, ஆத்மி, ஔரத் இது வேறையா இருக்குது இல்லையா. ஆண் பெண்ணு தான் இது. நர், நாரி இதுவும் அப்படி தான். இது நர்லேருந்தே கொண்டு வந்துடுறோம். மர்து, மகிழா, வர், வது, பதி, பத்னி, ராஜா, ராணி, சம்ராட், சம்ராஜ்ஞி அது இங்க அது இருக்குது. பாஷா, பேகம், சகா, சகி, சேவக், சேவிகா, சகாயக், சகாயிகா, சாஹப், சாஹிபா, மகாஷய, மகாஷயா, மகோதய, மகோதயா, சுவாமி, சுவாமினி, மாலிக், மால்கின், சதஸ்ய, சதஸ்யா இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை பெரும்பாலும் பெண்பால் ஈல மாறும்னு சொல்ல முடியாது, யால மாறும். இப்போ சாத்ரு, சாத்ரா அகரத்தில் இருக்கிறதுலாம் ஆல மாறிடும், ஆகாராந்தில் மாறிடும். அத்தியக்ஷ, அத்தியக்ஷா பெரும்பாலும் அதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தையாக இருக்கும். கவி, கவயித்ரி வித்தியாசமாக இருக்குது, கவனிச்சுக்கணும். கவி, கவயித்ரி. வித்வான், விதுஷி. அத்தியாபக், அத்தியாபிகா, அத்தியாபகின்னு மாற்றிடக்கூடாது, அத்தியாபிகா. சாத்ரு, சாப்த்ரா. காய், பேல். பக்ரா, பக்ரி. குத்தா, குத்தியா இதை குத்தி சொல்லலாம். எப்படி பூடா, பூடி சொல்கிறோமோ அதை மாதிரி குத்தா, குத்தியா அல்லது குத்தி. பில்லி, பிலாவ். சூஹா, சுஹியா. கோடா, கோடி. हाथी, हथिनी. ऊंट, ऊंटनी. शेर, शेरनी. बाघ, बाघिन. भैंस, भैंसा. बंदर, बंदरिया. மோர், மோருனி. இதெல்லாம் தான் நமக்கு இந்த வார்த்தைகளுக்கு உள்ளே இருந்து மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டதுனால இதை அப்லோட் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.